வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 அக்கௌண்டன்சிக்கான இங்கிலீஷ் மீடியம் தான் பார்க்க போகிறோம். 11th ஸ்டாண்டர்ட். ஸோ டோட்டல் மார்க் வந்து 90 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஷின் பேப்பருடைய கொஷின் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அக்கௌண்ட்ஸுக்கு நான் அப்டேட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர் நீங்கள் ரிவைஸ் பண்ணாலே போதும், நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். 11th அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 மார்க் 20, 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 7 வந்து அட்டன் பண்ணணும். இதில் 30வது கொஷின் வந்து கம்பல்சரி. Who are the parties interested to accounting information? What are the source of document? What are the methods of preparations of trial balance? Define bill exchange. What is bank recognition statement? ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், கேஷ் இன் அண்டு பேங்க் ஓவர் டிராஃப்ட் இப்படி இருக்கும். அதே மாதிரி வாட் இஸ் ஏ அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு லைஃப் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் போஸ்ட் ஆஃப் லெட்ஜர் இருக்குது. ஸோ அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய கொஷினை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் இனி 7 கொஷின். கொஷின் நம்பர் 14 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ், கிவன் 3 ரீசன் ஃபார் ப்ரிப்பேரிங் பேங்க் ரெகனைசேஷன் ஸ்டேட்மெண்ட், ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த கான்ட்ரா என்ட்ரி எக்ஸாம்பிள்ஸ், பாஸ் த கரெக்ட் ஜேர்னல்ஸ் என்ட்ரிஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் 1 by 1 இருக்குது. இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இதில் இருக்க குறித்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 7 × 5 35. Answer all the question. Prepare the analytical petty cash from following information in impressed. ஸோ அதுக்கு கீழேயே வந்து நமக்கு கொஷின்ஸ் 1 by 1 இருக்குது. ப்ரிப்பேர் த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் டபுள் என்ட்ரி சிஸ்டம், ஸ்டேஜஸ், அட்வான்டேஜஸ். ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்ஸ் பிட்வீன் லெட்ஜர், ஜேர்னல் அண்ட் லெட்ஜர் கொடுத்துருக்காங்க. என்டர் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன், 3 காலம் கேஷ் புக் இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் 11th அக்கௌண்டன்சிக்கான கொஷின் பேப்பர்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இதில் பிரிங் அவுட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கேஷ் டிஸ்கவுண்ட் அண்ட் ட்ரேட் டிஸ்கவுண்ட்டு நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த இடத்துல 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் மார்க் வந்து 90 மார்க்கு 11th அக்கௌண்டன்சி காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பருடைய கொஷின்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எல்லாம் குவார்ட்டர்லிக்கு வந்து உங்களுக்கு எடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த கொஷினில் இருக்கக்கூடிய எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. 7 × 14 இதில் ஏதேனும் 2 இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நேம் எனி டூ இன்டர்னல் யூசஸ் ஆஃப் இன்ட்ரஸ்டட் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி வாட் இஸ் மீன் பை அக்கௌண்டிங் கான்செப்ட், வாட் இஸ் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வாட் இஸ் மீன் பை போஸ்டிங் இருக்குது. அதே மாதிரி 7 × 321 14 கொஷின் கம்பல்சரி. எக்ஸ்பிளைன் த மீனிங் ஆஃப் அக்கௌண்டன்சி, ரைட் த ப்ரீஃப் அண்ட் நோட் ஆஃப் கன்சிடென்சி ஆஃப் கேட்டிருக்காங்க. கிவ் த ஃபார்மேட் ஆஃப் பர்ச்சேஸ் புக், how are the personal accounts in classified. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்து 7 × 5 35 பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் இன் டீட்டெயில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி மேண்டேட்ரி ஃபார் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்ட் இன் அக்கௌண்டிங், எக்ஸ்பிளைன் த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஷின் பேப்பருடைய கொஷின் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக நான் தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டாக வரும். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்தடுத்து உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சிக்கான இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். டைமிங் வந்து 3 hours, மேக்ஸிமம் மார்க் வந்து 90 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பருடைய கொஷின்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா தியரி பார்த்துடலாம். 7 × 14 இதில் நேம் எனி டூ internal users interested for accounting information, what is mean by accounting concept, what is accountancy,
அப்படின்னா அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் வந்து கேட்பாங்க. ரைட் த நரேஷன் ஃபார் ரெப்ரசன்ஸ் ஃபாலோயிங் இன் ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஜேர்னல் என்ட்ரி ரிப்பீட்டடாக வருது. இந்த சம்மில் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் வரக்கூடிய கொஷின் எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் மீன் பை போஸ்டிங் அண்ட் தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் அபவுட் த கான்ட்ரா என்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி தான் மாடல் கொஷின் உங்களுக்கு இருக்கும். எக்ஸ்பிளைன் த மீனிங் ஆஃப் அக்கௌண்டிங், அதே மாதிரி ரைட் த ப்ரீஃப் அண்ட் நோட் ஆஃப் கன்சிடென்சி ஆஃப் அசப்ஷன். நெக்ஸ்ட்டு ஹவ் ஆர் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் இன் கிளாசிஃபைட், கிவ் த ஃபார்மர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் புக், எக்ஸ்பிளைன் த யூட்டிலிட்டிஸ் ஆஃப் லெட்ஜர், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு கீழே கொஷின்ஸ் 1 by 1 இருக்குது. இந்த கொஷின் பேப்பருடைய கொஷின் எல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 7x35 இதில் டிஸ்கஸ் இன் டீட்டெயில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டன்சி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி என்டர் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் இன் ஜேர்னல் மனோகர் டீலிங் ஃபார் டெக்ஸ்டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே ஒன்லி மேண்டேட்டரி டிரான்சாக்ஷன் ரெக்கார்டட் ஃபார் அக்கௌண்டிங், எக்ஸ்பிளைன் த ஸ்டேட்மெண்ட், ஷோ த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் அந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய கொஸ்டினை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ட்ரையல் பேலன்ஸ் இஸ் ஒன்லி ஃபார், இது ரொம்ப முக்கியம், ட்ரையல் பேலன்ஸ். ஸோ அதுக்கு கீழேயே வந்து கொஷின்ஸ் 1 by 1 இருக்குது. ஸோ ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசி யூடியூப் சேனல். உங்களுக்கான கொஷின் பேப்பர் 1 by 1 அப்டேட் ஆகிட்டு இருக்கோம். ஆர்ட்ஸுக்கான கொஷின் பேப்பரும். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த 11th ஸ்டாண்டர்ட் காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 அக்கௌண்டன்சிக்கான இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் 11th அக்கௌண்டன்சி. இப்போ 11th அக்கௌண்டன்சியில் 2 mark கொஷின் பொறுத்திருக்கும் 7 to 14. இதில் ஆன்சர் இனி 7 கொஷின் நம்பர் 30 வந்து கம்பல்சரி. டிஃபைன் அக்கௌண்டிங், வாட் இஸ் மீன் பை அக்கௌண்டிங் கான்செப்ட், what are the source of document, what is trial balance, mention the 4 type of subsidiary books ரொம்ப முக்கியம். அதே மாதிரி journal either following for transaction கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் பேங்க் ரெகனைசேஷன் ஸ்டேட்மெண்ட், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேஷ் புக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் சம்ஸ் எல்லாத்தையும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தடுத்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஃபைன் பில் எக்ஸ்சேஞ்ச், ஸ்டேட் த டைமிங் டிஃபரன்ஸ் BRS வித் இன் எக்ஸாம்பிள், டிஸ்கஸ் த branches of accountancy, briefly the branches of accountancy ரொம்ப முக்கியம். bring out the difference between cash discount and trade discount, give the golden rules for double entry accounting system ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 mark 7x35 இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்டர் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன், சிங்கிள் காலம், கேஷ் புக், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஷின் பேப்பர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது டிஸ்டிங்ஸ் பிட்வீன் ஜேர்னல் அண்ட் லெட்ஜர், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நல்லா பார்த்துருப்போங்க. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான வினா. ஸோ கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் நிறைய கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்காக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். 11th அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர், இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர், குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 தொடர்ந்து நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர் பார்த்தாலே போதும், நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.